ஆதியாகம புஸ்தகம் 35:1 இப்படி சொல்லுகின்றது, தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்க, ஆண்டவர் இன்று யாக்கோபிடத்தில் பேசின காரியத்தையே நம்முடனும் பேசுகிறதற்காக தேவனை நான் துதிக்கிறேன். யாக்கோபை பார்த்து ஆண்டவர், நீ இருக்கும் இடம் இது அல்ல, நீ போக வேண்டிய இடம் பெத்தேல், நீ குடியிருக்க வேண்டிய இடம் பெத்தேல். அந்த பெத்தேலிலே நான் முன்பு ஒரு நாள் உனக்கு தரிசனமானேன், அங்கே நீ எனக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி யாக்கோபை அந்த இடத்திலிருந்து எழும்பி போக கட்டளை கொடுக்கிறதை பார்க்கிறோம். Bethel was the first place where Abraham built an altar for the Lord. Bethel என்ன என்று பார்க்கும் பொழுது ஆதியாகம புஸ்தகம் 13வது அதிகாரம் 3வது வசனத்திலே, in Genesis 13:3, ஆதியாகமம் 13:3, ஆபிரகாம் பெத்தேல் என்னும் இடத்திலே கர்த்தருக்கு முதலாவது ஒரு பலிபீடத்தை கட்டினான் என்று பார்க்கிறோம். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 13:3 இப்படி சொல்லுகின்றது, அவன் தன் பிரயாணங்களிலே தெற்கே இருந்து பெத்தேல் மட்டும், பெத்தேலுக்கும் ஆயிக்கும் நடுவாக தான் முன்பு கூடாரம் போட்டதும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். பெத்தேல் is not a stray place where you go to. ஏதோ ஒரு இடம் கர்த்தர் உங்களை போக சொன்னார், பல இடங்களுக்கு போக சொன்னார், அதிலே ஒரு இடம் பெத்தேல் என்று நீங்கள் நினைக்க கூடாது. பெத்தேலிலே ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வைத்திருந்தார். பெத்தேல் என்பது தலைமுறையாக தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தருடைய பிள்ளைகள் அவரை தொழுது கொள்ளும்படியாக அவர் தெரிந்து கொண்ட வாசஸ்தலம். அதை ஆபிரகாமுக்கு ஒரு கிளிம்ஸாக, ஒரு சின்ன தரிசனமாக காண்பித்தார். அதை முற்றிலும் புரிந்து கொள்ள முடியவில்லை ஆபிரகாமினால். ஆனால் அவன் புரிந்து கொண்ட மாத்திரத்திலே அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். The vision was not completely given to Abraham. ஆபிரகாமுக்கு அந்த தரிசனம் பரிபூர்ணமாக கொடுக்கப்படவில்லை. ஆனாலும் கிடைத்த தரிசனத்திற்கு உண்மை உள்ளவனாக இருந்த ஆபிரகாம் பெத்தேல் என்னும் இடத்திலே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினான். அந்த ஸ்தலத்தில் ஆபிரகாம் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை, ஆண்டவர் உங்களை பார்த்து, இந்த இடத்திலே நீ இருக்கலாகாது, நீ போக வேண்டிய இடம் இது என்று எதை காண்பிக்கிறாரோ அந்த இடத்திலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறார் என்று மட்டுமல்ல, அந்த இடத்திலே கர்த்தர் தம்முடைய சித்தத்தை வைத்திருக்கிறார் என்று மட்டுமல்ல, அந்த இடத்திலே கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல, அந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடுகளையும் தருவார் என்பதையும் புரிந்து கொள்ளுங்கள். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்த முடிந்தால் மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். எபிரேய பாஷையிலே பெத்தேல் என்பதற்கு என்ன பொருள் என்று சொல்கிறேன். பெத்தேல் என்பது நாம் இப்போ பொதுவாக எழுதுகிறதை போல ஆங்கிலத்தில் எழுதக்கூடாது. பெத்தேல் என்பது 2 வாக்குகளுடைய ஒரு கூடு சேர்க்கை. 2 வார்த்தைகள் கூடி சேர்ந்தது தான் பெத்தேல் என்ற வார்த்தை. இட் இஸ் ஆக்சுவலி பெத் எல். பெத் என்றால் வீடு, எல் என்றால் தேவன். அல்லேலூயா. தேவனுடைய வீடு என்பதைத்தான் பெத் எல் என்று வேதம் சொல்லுகின்றது. பெத்தேல் மீன்ஸ் ஹவுஸ் ஆஃப் காட் இன் ஹீப்ரு. இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும், ஆபிரகாம் அந்த இடத்திலே ஒரு பலிபீடத்தை கட்டினது ஏன் என்றும், கர்த்தருடைய நாமத்தை ஆபிரகாம் அந்த இடத்திலே தொழுது கொண்டது ஏன் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. அல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்திலே கானானியர்கள் தங்கி இருந்த தேசத்தை இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாக கொடுப்பேன் என்று ஆபிரகாமை பார்த்த தேவன் இஸ்ரவேலிலே வேறு எந்த இடத்தை பார்த்தும் இது தேவனுடைய வீடு என்று காண்பிக்கவில்லை. இந்த இடத்தை மட்டுமே ஆண்டவர் அவனுக்கு காண்பித்து, இது தேவனுடைய வீடு, இது கர்த்தர் தங்கி இருக்கும் இடம் என்பதை காண்பித்த பொழுது ஆபிரகாம் அவனுக்கு கிடைத்த தரிசனத்தை ஒரு விதமாக புரிந்து கொண்டு அந்த இடத்திலே தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். அந்த இடத்திலே கர்த்தருடைய நாமத்தை ஆபிரகாம் தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. 2வது தலைமுறையில்
ஆபிரகாமுக்கு அடுத்தது ஈசாக்கு, ஈசாக்குக்கு அடுத்தது யாக்கோபு. 2 தலைமுறைகளுக்கு அப்பால் கர்த்தர் திரும்ப யாக்கோபுக்கு தரிசனமாகி அவனை பார்த்து இப்பொழுது சொல்லுகிறார், யாக்கோபே, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகி ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற பொழுது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு என்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் போகிற இடங்களிலெல்லாம் பலிபீடங்கள் உண்டாக்கு என்று ஒரு நாளும் சொன்னதில்லை. எந்த இடத்திலே பலிபீடங்கள் கட்ட வேண்டும் என்பதை ஆண்டவர் அவர்களுக்கு வெளிப்படையாக குறிப்பாக உணர்த்தி காண்பித்தே தமக்கு பலிபீடங்களை கட்டினார். அதிலே பிரதானமான முக்கியமான ஒரு இடம்தான் பெத்எல். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவனுடைய வீடு, ஹவுஸ் ஆஃப் காட் என்னும் பெத்தேலிலே ஆண்டவருக்கு ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டினான். அங்கே கர்த்தரை அவன் தொழுது கொண்டான் என்று பார்க்கிறோம். ஆதியாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்தில் 16-17 வசனங்களிலே ஆண்டவர் நமக்கு ஒரு காண்பிக்கிற ஒரு காரியம் உண்டு. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்த போது, மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல, இது வானத்தின் வாசல் என்றார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? யாக்கோபுக்கு பெத்தேல் என்ன என்பதை ஆண்டவர் புரிய செய்கிறார். பெத்தேல் என்பது என்ன? அது தேவனுடைய வீடு என்பது மட்டுமல்ல, அது வானத்தின் வாசல். அல்லேலூயா. இட்ஸ் a door to heaven என்று கர்த்தர் காண்பிக்கிறார். அது தேவனுடைய வீடு. தேவன் அங்கே எப்பொழுதாவது வந்து தங்குவார் என்று அல்ல, அது தேவனுடைய வீடு என்பதினாலே அது வானத்திற்கும் வாசலாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். அதுதான் யாக்கோபு கண்ட தரிசனம். பெத்தேலுக்கு அந்த ஊரின் மூத்த குடிகள் இட்ட பெயர் லூஸ். பெத்தேல் என்பது யாக்கோபு அந்த ஸ்தலத்திற்கு, அந்த இடத்திற்கு இட்ட பெயர். ஆனால் அந்த இடத்திற்கு, அந்த இடத்திலே பூர்வீகமாக தங்கி இருந்த குடிகள் அந்த ஊருக்கு, அந்த ஸ்தலத்திற்கு போட்ட பெயர் லூஸ் என்பதாகும். அந்த லூஸ் என்னும் இடத்தையே இப்பொழுது பெத்தேல் என்று யாக்கோபு மறு நாமகரணம் செய்கிறதை பார்க்கிறோம். பெத்தேலில் தன் சகோதரன் ஏசாவுக்கு பயந்து பெயர்சபாவிலிருந்து ஆரானுக்கு ஓடி போகும் பொழுது கண்ட ஒரு சொப்பனம் உண்டு. யாக்கோபு 28வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 28வது அதிகாரத்தில், நித்திரை தெளிந்து விழித்த பொழுது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்று சொன்னானே, அது ஒரு சொப்பனமாக அவனுக்கு வந்தது. ஒரு தரிசனமாக அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அது தரிசனம் வருவதற்கு என்ன காரணம் என்று சொல்லுகிறேன். யாக்கோபு இப்பொழுது கோலும் தடியுமாக தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து ஜீவனை காத்துக்கொள்வதற்காக, பிராண ரட்சணைக்காக வேறு இடத்திற்கு ஓடி போய் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. சொந்த வீட்டிலே அவனுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்படும் நிலைமை ஏற்பட்டவுடனே அவனுடைய தாயார் அவனை பார்த்து சொல்லுகிறார்கள், இனிமேல் நீ எந்த வீட்டில் இருக்கக்கூடாது, இனிமேல் நீ இந்த தேசத்திலும் இருக்கக்கூடாது, உனக்கு பத்திரமான ஒரு வீடு தேவைப்படுகிறது, பத்திரமான ஒரு இடம் தேவைப்படுகிறது, அது உனக்கு பதான் அராமிலே கிடைக்கும் என்று சொல்லி தன்னுடைய சகோதரனான லாபான் இடத்திற்கு யாக்கோபை அனுப்புகிற ஒரு தாயாரை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஓடி போகிறவன் எதை எடுத்துக்கொண்டு போவான்? ஜீவனை காத்து கொள்ள வேண்டும் என்று ஓடி போகிறவன் ஒட்டகங்களையும் எருதுகளையும் கழுதைகளையும் கோவேர் கழுதைகளையும் கோழிகை கழுதைகளையும் எடுத்துக்கொண்டு போகவில்லை. பெரிய சம்பத்தை திரட்டி கொண்டு போவதற்கு அவனுக்கு நேரம் இல்லை. இப்பொழுதுதான், கொஞ்ச நேரத்திற்கு முன்பதுதான், அல்லது கொஞ்ச நாட்களுக்கு முன்பதுதான் சேஷ்ட புத்திர பாகத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதையும் எப்படி பெற்றுக்கொண்டான்? திருட்டளவாய் பெற்றுக்கொண்டான். தன்னுடைய உடன் பிறந்த சகோதரனை ஏமாற்றி பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு அவனுக்கு எதையும் செய்ய முடியாது என்று தெரிந்த பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். திருட்டுத்தனமாக, களவாக பெற்றுக்கொண்டான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை வைத்துக்கொண்டு சொந்த வீட்டிலே சமாதானமாக இருக்க முடியாத சூழ்நிலை உருவான உடனே யாக்கோபுக்கு ஒரு காரியம் தெரிந்தது. நான் இங்கே இருக்கும் நாட்கள் எல்லாம் நான் திகிலோட, பயத்தோட, முதுகுக்கு பின்னால் அம்பு வருகிறதோ, கண்களுக்கு முன்பதாக ஏதாவது பறக்கும் ஆயுதங்கள் வருமோ, என்னுடைய கால்களுக்கு குழி பறிக்கப்பட்டிருக்குமோ என்று நினைத்து பயந்து கொண்டே நான் இருக்க வேண்டும் என்பதை நினைத்து அவன் தாயினுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்திலிருந்து, எந்த இடத்துல இருக்கிறார்கள்? பெயர்சபாவிலிருந்து
பதான் அராமுக்கு போக அவன் தீர்மானிக்கிறான், நிச்சயிக்கிறான். இல்லே லூயா. யாக்கோபு பின்னொரு காலத்திலே சொல்லுவான், நான் கோலும் தடியுமாக வந்தேன், எனக்கு 2 பெரிய பரிவாரங்களை தந்தீர் என்று சொல்லுவான். கர்த்தருடைய பிள்ளையே, யாக்கோபு ஓடி போகும் பொழுது 2 காரியம்தான் அவனுக்கு இருந்தது, ஒரு கோல், ஒரு தடி. இல்லே லூயா. ஒரு கோலும் தடியும் மட்டுமே இருந்தது. படுத்து உறங்குவதற்கு கூட அந்த வழியில இருந்த கற்களிலே ஒரு கல்லை எடுத்து தலைக்கு வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை இருந்தது. அது நல்லதாக போயிற்று. அந்த கல்லை அவன் தலைக்கு வைத்துக் கொண்டு அவன் தூங்க ஆரம்பித்த உடனே அந்த இடத்திலே ஒரு சொப்பனம் கண்டான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அவன் கண்ட சொப்பனம் என்ன உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதனுடைய நுனி வானத்திலே எட்டி இருந்தது. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபோடே பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் வெளிப்படுவதற்கு முன்பதாக அந்த ஏணியின் மூலமாக தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதையும் யாக்கோபு பார்த்தான். அந்த ஏணிக்கு மேலாக கர்த்தர் நின்று யாக்கோபை பார்த்து இப்படி சொன்னார், நீ படுத்திருக்கும் பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன் என்றார். லே லூயா சொல்லுவீங்களா? லே லூயா. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கர்த்தர் என்ன சொன்னாரோ அதையே யாக்கோபுக்கும் திரும்ப சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் என்னவெல்லாம் சொல்லி அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரோ, எவைகளை கொடுப்பேன் என்று சொன்னாரோ அவைகளை திரும்பவும் யாக்கோபுக்கு நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். வாட் வாஸ் a need for this? இதற்கு என்ன தேவை என்று நீங்கள் கேட்டால், அல்லேலூயா, சில நேரங்களில் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பட்டு இருக்கிறார். கர்த்தரை நீங்கள் தேவனும் இரட்சகருமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். ஆனால் அடுத்த தலைமுறைக்கு நீங்கள் தெரிந்து கொண்ட சங்கதிகளை எல்லாம் நீங்கள் கடவு செய்யவில்லை, இன்னும் பாஸ் செய்யவில்லை. அதனாலே கர்த்தர் அவர்களுக்கும் தரிசனமாகி அவர் யார் என்பதை வெளிப்படுத்த தேவைப்பட வேண்டி இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. ஆபிரகாம் ஈசாக்கிற்கு தேவனை குறித்து சொல்லவில்லை என்று நான் சொல்லவில்லை. ஈசாக்கு யாக்கோபுக்கு தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தவில்லை என்று நான் சொல்லவில்லை. But God took this special opportunity to speak to every generation in Abraham. Hallelujah. ஆபிரகாமின் மூலமாக ஆபிரகாமுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு தலைமுறையோடும் உடன்படிக்கையின் தேவன் வெளிப்பட்டு தரிசனமாகி ஆபிரகாமுக்கு சொன்னதே அவர்களுக்கும் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. அதனால்தான் இயேசுவை தலைமுறைகளின் தேவன் என்று சொல்லுகிறோம். He is a God of generations. ஒரு தலைமுறையோட நான் சம்பந்தம் வைத்துக்கொண்டு இதோட என்னுடைய உறவை முடித்துக் கொள்வேன் என்று கர்த்தர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார். உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவனாக இருக்க விரும்புகிறார். உங்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் தேவனாக இருக்க விரும்புகிறார். 3 தலைமுறையோடு அதை நிறுத்திக் கொள்வாரா? நிறுத்திக் கொள்ள மாட்டார். அவர் வரும் மட்டும் எத்தனை தலைமுறைகள் உங்களுடைய சந்ததிகள் இந்த பூமியில் இருக்குமோ அத்தனை சந்ததிகளுக்கும் அத்தனை தலைமுறைகளுக்கும் அவர் தேவன் என்பதை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தணும். அவர் வெளிப்படுத்தும் பொழுது யாரெல்லாம் அவரை பின்பற்றி கொள்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கர்த்தர் மெய்யாகவே காரியங்களை நடப்பித்து காண்பிப்பார். ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. உன் சந்ததி, யாக்கோபை பார்த்து கர்த்தர் திரும்ப பேசுகிறார், உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஸ்லாக்கியம் பாருங்க, எத்தனை பெரிய ஸ்லாக்கியம், எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் என்று கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார். யாக்கோபே, இதற்கு நீ அருகதை உள்ளவனா என்று கேட்டால் யாக்கோபு சொல்லுவான், நான் அருகதை உள்ளவனே அல்ல, இதற்கு நான் தகுதி உள்ளவனே அல்ல. கொஞ்ச நாட்களுக்கு முன்பதுதான் சகோதரனை ஏமாற்றி சேஷ்டபுத்திர பாகத்தை பறித்து கொண்டு வந்திருக்கிறான். ஆனால் சேஷ்டபுத்திர பாகம் கைகளில் இருக்கிறது, ஆனால் அது காரியம் இவனுக்கு நடப்பிக்க மாட்டேன் என்கிறது. என்ன செய்யலாம் என்று காத்து கொண்டிருக்கும் பொழுது, சரி எப்படியும் சேஷ்டபுத்திர பாகம் வந்து விட்டது, இனி தகப்பனுடைய சொத்து தகப்பனுடைய காரியங்கள் எல்லாம் எனக்கு வந்து சேரும் என்று காத்து கொண்டிருக்கும் பொழுது தகப்பனுடையது ஒன்றும் உனக்கு வராது என்று கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறார். ஈசாக்கு சௌதரித்த ஒன்றையும் யாக்கோபு எடுத்துக்கொள்ளவில்லை. எனக்கு பிரியமானவர்களே, அல்லேலூயா. அவன் பதான் அராமுக்கு போய்
லாபானிடத்தில் 20 வருஷங்கள் வேலை செய்து எதை ஈட்டினானோ அதுவே அவனுக்கு 2 பெரிய பரிவாரங்களாக மாறினது என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. திருட்டளவாய் எடுக்கும் ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு ஒரு நாளும் உதவி செய்வதில்லை. அல்லேலூயா. யாக்கோபு கற்றுக்கொண்ட ஆவிக்குரிய பாடங்களில் முதன்மையான பாடம் இது. அல்லேலூயா. இரட்டை பிள்ளைகளில் கொஞ்சம் பிந்தி பிறந்தவன் யாக்கோபு. பிந்தி பிறந்ததனாலே தம்பி என்று அழைக்கப்பட்டவன். மேட்டர் ஆஃப் மினிட்ஸ், மேபி மேட்டர் ஆஃப் செகண்ட்ஸ், சில வினாடிகள் அல்லது சில நிமிடங்களின் வித்தியாசத்தில் பிறந்த யாக்கோபு தம்பியாக மாறிப்போனான். ஆனால் தம்பி ஆனதுனாலே அவனுக்கு ஒரு அனுக்கிரகமும் மறுக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் அறிந்திருந்தார். ஆனால் மானுஷீக யோசனையிலே காரியங்களை நிர்ணயம் பண்ணி நான் அண்ணனாக இருந்தால்தான், சேஷ்ட புத்திர பாகத்தை நான் பெற்றுக்கொண்டால்தான் எனக்கு ஆசீர்வாதங்கள் கிடைக்கும் என்று அவனும் தாயும் தீர்மானித்த பொழுது கர்த்தர் அவருடைய சித்தத்திற்கு விட்டு கொடுத்தார். அந்த காரியம் நடக்கும் பொழுது கண்டும் காணாததைப் போல கர்த்தர் இருந்தார். அல்லேலூயா. ஆனால் முடிவில் கர்த்தர் அவர்களுக்கு விளக்கின காரியம், இங்கிருந்து ஒரு துரும்பை கூட நீ எடுத்துக்கொண்டு போவதில்லை. அல்லேலூயா. ஈசாக்கினுடையது ஒன்றும் உன்னுடைய கூடாரத்தில் இருப்பதில்லை. ஒரு கோல், ஒரு தடி, அது மட்டுமே உனக்கு சுதந்திர வீதமாக நீ எடுத்துக்கொண்டு போக முடியும் என்று கர்த்தர் யாக்கோபுக்கு காண்பிக்கிறார். அல்லேலூயா. சொல்லுவீங்களா? அந்த யாக்கோபை பார்த்து தான் கர்த்தர் இப்பொழுது சொல்லுகிறார், உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் சில என்றல்ல, பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம், இஸ்ரவேலின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய இஸ்ரவேலாக இருக்கும் திருச்சபைக்கு நீர் தந்திருப்பதற்காக, அந்த திருச்சபையிலே நீர் என்னை நாமகரணம் பண்ணி இருப்பதற்காக, என்னுடைய பெயரையும் கர்த்தாவே ஜீவ புஸ்தகத்தில் எழுதி இருப்பதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. 28வது அதிகாரம் 15வது வசனத்திலே ஆண்டவர் தொடர்ந்து பேசுகிறார். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அல்லேலூயா. சொல்லுவீங்களா? அல்லேலூயா. எந்த நன்மைக்கும் பாத்திரவான் அல்லாத யாக்கோபை பார்த்து கர்த்தர் தொடர்ந்து பேசுகிறார். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு, எந்த தேசத்திற்கு? இந்த தேசத்திற்கு, பெயர்சபாவிற்கு, இஸ்ரவேலுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு உன்னை திரும்ப கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, கர்த்தர் அவனை பார்த்து விசேஷ விதமாக சொன்ன ஒரு காரியம் உண்டு. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று. யாக்கோபே, நீ திருடன் தான். யாக்கோபே, நீ ஏமாற்றுக்காரன் தான். ஆனாலும் என்னுடைய கிருபை உன்மேலே இருக்கிறது. அல்லேலூயா. இதை என்னவென்று அழைப்பது? பாவியாய் இருக்கும் பொழுதே நம்மை நேசித்த தேவன் அவர். என்னிலே துராகிருதம் இருக்கிறதை அறிந்தே அவர் எனக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்கிறார். என்னிலே நன்மை ஒன்றும் இல்லாது இருக்கும் பொழுதே என்னையும் என் சந்ததிகளையும் என் தலைமுறைகளையும் கிறிஸ்துவின் வருகை மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று அவர் தீர்மானித்து விட்டால், அந்த தீர்மானத்திற்கு விரோதமாக ஒரு மனுஷனோ ஒரு இயக்கமோ ஒரு காரியமோ நிற்க முடியாது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் அதை சொல்லி இருந்தார். உங்களுக்கு கர்த்தர் எதையாகிலும் வாக்கு பண்ணி இருந்தார். கர்த்தர் இன்று உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுவீங்களா? இருதயத்தில் மிகுந்த சந்தோஷத்தை, மிகுந்த களிப்பை தரக்கூடிய வசனங்களிலே ஒன்று இது. ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அப்படின்னா யாக்கோபை, நீ புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. நீ இதற்கு மேற்கொண்டு, நீ இனி முதற்கொண்டு ஒன்றையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. செய்வதெல்லாம் நான் உனக்கு சொன்னதை உன்னை கொண்டு செய்யும் அளவும் அல்ல, நான் உனக்கு சொன்னதை நான் செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. சொல்லுவீங்களா? Jacob, just live your life. I will look after what your inheritances are going to be. யாக்கோபே, உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக வாழ்ந்தால் மட்டும் போதும். உனக்கு வர வேண்டிய சுதந்திர வீதத்தை எண்ணி எண்ணி உன் கைகளிலே நான் கொடுப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சொல்லுவீங்களா? லாபானோடு கூட அவன் இருந்த அந்த 20 வருஷங்களிலே
10 முறை அவனுடைய சம்பளம் மாற்றப்பட்டது என்று வாசிக்கிறோம். 20 வருஷத்தில் 10 பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வருகிறது. கார்ப்பரேட் பாஷையில் அதுதான் பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல் வருகிறது. ஒவ்வொரு முறையும் எஜமானாகிய லாபான், அவன் எஜமானனும் மாமனாரும் கூட, தாய் மாமனும் மாமனாரும் எஜமானுமாகிய லாபான் யாக்கோபனுடைய சம்பளத்தை 10 முறை மாற்றுகிறான். யாக்கோபுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் என்ன? அது பொற்காசுகளோ வெள்ளிக்காசுகளோ நாணய துட்டுகளோ அல்ல. அது முழுவதும் அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆடுகள், மாடுகள், ஹல்லேலூயா போன்ற காரியங்கள். அந்த ஆசீர்வாதங்களை தருவேன் என்று லாபான் சொன்னான். ஆனால் கடைசியில் தராமல் அதை மாற்றிக்கொண்டே இருந்தான் என்று பார்க்கிறோம். யாக்கோபு பார்த்து கொண்டே இருந்தான், சளைத்து போனான், இளைத்து போனான். கடைசியிலே சொன்னான், நான் என் குடும்பத்திற்கு வேண்டியதை எப்பொழுது சௌதரிப்பேன் என்று மாமனாரை பார்த்து, எஜமானனை பார்த்து, தாய் மாமனை பார்த்து கேள்வி கேட்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்வீங்களா? இவன் சில காரியங்களை, இவன் சம்பாதித்து சௌதரித்த காரியங்களை லாபானிடமிருந்து 3 நாள் பிரயாணத்திற்கு தூரமாக அப்புறமாக கடத்தி கொண்டு போகும் பொழுது லாபானுக்கு இந்த செய்தி வருகிறது. உன்னுடைய மருமகன், உன்னுடைய 2 பெண் பிள்ளைகளுடைய கணவனாகிய யாக்கோபு, அவன் இங்கிருந்து சௌதரித்த சம்பாதித்த எல்லா சொத்துக்களையும் திரட்டி கொண்டு அவன் 3 நாள் பிரயாணத்திற்கு அப்புறம் போய்விட்டான் என்று சொன்ன உடனே லாபானுக்கு கோபம் பற்றி எறிகிறது. அவனுடைய ஆண் பிள்ளைகளையும் சேர்த்து கொண்டு நாம் போய் உடனே அவனை தொடர்ந்து பிடிப்போம், வாருங்கள் என்று சொல்லி போகும் பொழுது கர்த்தர் சொப்பனத்திலே லாபானுக்கு தோன்றி சொல்லுகிறார், நீ ஒன்றும் அவனோட பேசலாகாது. அல்லேலூயா சொல்றீங்களா? எஜமானனையே மிரட்டும் கர்த்தர். அல்லேலூயா. லாபானுடைய வழிகளிலே விட்டிருந்தால் யாக்கோபு திரும்ப ஓட்டாண்டியாக போயிருப்பான். 20 வருஷங்களிலே சம்பாதித்த எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு அவனும் மகன்களும் போயிருப்பார்கள். லாபான் திரும்பவும் கோலும் தடியுமாக பெண் பிள்ளைகளோட, அவனுடைய மனைவிமார்களோட, தாதிமார்களோட, பிள்ளைகளோட நின்றிருப்பான். வெறுங்கையாய் யாக்கோபு திரும்ப சொந்த தேசத்திற்கு போக வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. கர்த்தர் அவனுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்து அவனை வழி அனுப்புகிறதை பார்க்கிறோம். லாபானுக்கு கர்த்தர் சொன்ன காரியம், நீ அவனை பார்த்து ஒன்றும் பேசலாகாது என்று சொன்னவுடனே லாபான் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். உன்னுடைய தேவனாகிய கர்த்தர், உன்னுடைய தகப்பனுடைய தேவனாகிய கர்த்தர் எனக்கு தரிசனமாகி இப்படி சொன்னதினாலே உன்னை விடுகிறேன் என்று சொல்லி அவனை வழி அனுப்புகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளையே, பெத்தேல் என்ன என்று உங்களுக்கு நான் சொன்னேன். பெத்தேல் 2 காரியங்களை குறிக்கிறது என்று சொன்னேன். பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு, இட் இஸ் த ஹவுஸ் ஆஃப் காட். பெத்தேல் என்பது வானத்தின் வாசல், இட் இஸ் த டோர்வே டு ஹெவன். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, பெத்தேல் தேவன் யாக்கோபுக்கு முதலில் தரிசனமான இடம் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அவனோட கூட உடன்படிக்கை பண்ணின இடமும் பெத்தேல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பெத்தேலிலே தான் சேஷ்டபுத்திர பாக்கியத்தையும் தாண்டி தன் வாழ்க்கைக்கென்று தேவன் ஒரு திட்டத்தை வைத்துள்ளார் என்று யாக்கோபுக்கு தேவன் காண்பித்த இடம் பெத்தேல். அல்லேலூயா சொல்றீங்களா? சேஷ்டபுத்திர பாகத்தை வைத்துக்கொண்டு ஒன்றுமே நீ செய்ய முடியாது, நீ திருட்டளவாய் கைப்பற்றி கொண்டதை வைத்து நீ ஒன்றுமே சௌதரிக்க முடியாது என்று யாக்கோபுக்கு சொல்லி, அதையும் தாண்டி உனக்கு சில ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறேன், அவைகளை என் கை உனக்கு பெற்றுத்தரும் என்று கர்த்தர் சொன்ன இடமும் பெத்தேல். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் விசுவாசி ஆனதினாலே, நீங்கள் கிறிஸ்துவனுடைய சீஷர் ஆனதினாலே உங்களுக்கு ஏதாவது மறுக்கப்பட்டிருந்தால், உங்களுக்கு ஏதாவது நஷ்டமாகி போயிருந்தால், யாக்கோபின் தேவன் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறார், உனக்கு நான் சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஒருவேளை உங்களுக்கு சொத்திலே பங்கு கிடைக்காமல் போயிருக்கலாம், உங்களுடைய தகப்பன் சேர்த்து வைத்த சௌதரித்து வைத்த சொத்து உங்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையை, யாக்கோபின் தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் நம்முடைய தேவன். அவர் உங்களை பார்த்து கைகளை உயர்த்தி உங்களை பார்த்து தரிசனத்திலே உங்களுக்கு ஏதாகிலும் சொன்னாரே, ஆனால் அதை உங்களுக்கு செய்து முடிக்கும் அளவுக்கும் உங்களை கைவிடுவதில்லை. ஆமேன் சொல்லணும். கைகளை உயர்த்தி தேவனுக்கு நன்றி சொல்லணும். ஆண்டவரே, என்னுடைய தகப்பன் எனக்கு சொத்து சேர்த்து வைக்கவில்லை, அவரால் எனக்கு எந்த பிரயோஜனமும் இருக்கவில்லை, அவர் எனக்கு தந்த ஒன்றுமே நன்மையாகவும் இருக்கவில்லை என்று நினைத்து கலங்கி கொண்டிருக்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் யாக்கோபின் தேவன் இந்த இடத்துல இருந்து உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அவர் சொல்லுகிறார்,
நான் உனக்கு முன் குறித்ததை என்னுடைய கரமே உனக்கு பெற்றுத்தரும். ஒரு நாளும் நீங்கள் கலங்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டால் போதும், அவருடைய இரட்சிப்பிற்குள்ளாக வந்து விட்டால் போதும், அவர் உங்களுக்கு முன் குறித்ததை ஒவ்வொன்றாக உங்களுடைய மடியிலே வந்து விழச் செய்வார். இது கர்த்தருடைய வசனம். இதை நம்பிக்கையோடு பெற்றுக்கொள்ளும்படி கேட்கிறேன். ஆமென். அல்லேலூயா. 16 யாக்கோபு 20 வருடங்கள் தங்கியிருந்தான் என்று சொன்னேன். இந்த காலத்தில் அவனுக்கு 2 மனைவிகளும் 2 மறுமனையாட்டிகளும் அவர்கள் மூலமாக 11 பிள்ளைகளும் உண்டாயின. தீனாலையும் சேர்த்து 12 பிள்ளைகள் பிறந்தார்கள் என்று நினைக்கிறேன். தீனால் பிறந்திருக்கிறாள், இங்கே தான் பிறந்திருக்க வேண்டும். அவளும் இந்த 16 தான் பிறந்திருக்க வேண்டும். யாக்கோபுக்கு தீனாலை தவிர வேறு குமாரத்திகளும் இருந்தார்கள் என்று ஒரு வசனம் இருக்கிறது. ஆனால் அவருடைய பெயர்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படவில்லை. So it is safe to presume that Dinah was one of the daughters, or perhaps Dinah was the only daughter of Jacob. We don't know. ஆனால் லாபானோடு இனி சேர்ந்து வாழ முடியாது என்ற நிலைமை உருவானதும் யாக்கோபு தன் குடும்பத்தோடு அங்கிருந்து புறப்பட்டான் என்றும் உங்களை பார்த்து சொன்னேன். ஆனால் 16 புறப்பட்ட யாக்கோபு பெத்தேலுக்கு திரும்பவில்லை. அதுதான் பிரச்சனை. பெயர்சபாவிலிருந்து ஜீவனை காத்துக்கொள்வதற்காக 16 ஓடுகிறான், சீரிய தேசத்திற்கு ஓடுகிறான். 20 வருஷங்களுக்கு பிறகு 16 பெரிய ஆஸ்திகளை, பெரிய சொத்தை சௌதரித்துக் கொண்டு 2 பெரிய பரிவாரங்களை பெற்றுக்கொண்டு 11-12 பிள்ளைகளை பெற்றெடுத்தவனாய் 2 மனைவிகள் 2 தாதிமார்கள் என்று திரும்பி வரும்பொழுது இவன் வந்து சேர்ந்திருக்க வேண்டிய இடம் பெத்தேல். ஆனால் பெத்தேலுக்கு இவன் போகவில்லை. ஏனோ இவனை தீர்மானித்தான், பெத்தேல் எனக்கு இல்லை, பெத்தேலிலே நான் போவதில்லை என்று இவனை தீர்மானித்து கொண்டான். இவன் பெத்தேலுக்கு போகாமல் வேறு இடங்களுக்கு போனான் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே, பிரயாணத்தில் தேவதூதர்கள் அவனை சந்தித்தார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இது தேவனுடைய சேனை என்று சொல்லி அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். ஆதியாகமம் 32:2 அந்த ஸ்தலத்திற்கு மக்னாயிம் என்று பெயரிட்டான். மக்னாயிம் என்றால் என்ன? தேவனுடைய சேனை, the Lord's army. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுவீங்களா? தேவனுடைய வீட்டிலே இருக்க வேண்டியவனுக்கு தேவனுடைய சேனைகள் தரிசனத்திலே வந்து போகிறது. தேவனுடைய சேனைகளை அவன் தரிசனத்திலே சொப்பனத்திலே கண்டவுடனே அந்த ஸ்தலத்திலே எந்த இடத்திலே அவனுக்கு சொப்பனம் வந்ததோ அந்த இடத்திலே அந்த ஸ்தலத்திற்கு அவன் ஒரு புதிய பெயரை சூட்டுகிறான். அந்த ஸ்தலத்திற்கு பெயர் மக்னாயிம் என்று சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆனால் தேவனுடைய சேனை எண்ணப்பட்ட மக்னாயிம் என்னும் இடத்திலே யாக்கோபு தங்கவில்லை. அங்கே தங்கவில்லை, தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறான். மீண்டும் பிரயாணத்தில் வேறு ஒரு இடத்தில் கர்த்தருடைய தூதனானவரோடு கூட பொழுது விடியும் வரைக்கும் போராடி யாக்கோபு என்னும் பெயருக்கு பதிலாக இஸ்ரவேல் என்ற புதிய பெயரை அவன் பெற்றுக்கொண்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. 20 வருஷங்கள் அந்த பெயரை அவன் சுமந்து கொண்டிருந்தான். யாக்கோபு என்றால் என்ன அர்த்தம்? யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன் என்று அர்த்தம். சீட். அல்லேலூயா. அவன் என்ன செய்வான் என்று தெரிந்தே ஈசாக்கு அவனுக்கு பெயர் வைத்தான் போல, இவன் ஏமாற்றுவான் என்று தெரிந்தே அவனுக்கு ஏமாற்றுக்காரன் என்ற பெயரை அவனுடைய பெற்றோர்கள் சூட்டினார்கள். ஜேக்கப் meant deceiver, cheat, ஏமாற்றுபவன். கோலும் தடியமாக 16 ஓடி போகிறான். 20 வருஷங்கள் அங்கே லாபானுக்கு வேலை செய்கிறான். பொன்னையும் பொருளையும் சம்பாதித்துக் கொள்கிறான். பெரிய ஒட்டகங்களையும் கேளிக்கை கழுதைகளையும் எருதுகளையும் ஆடுகளையும் அவன் சேர்த்துக் கொள்ளுகிறான். பெரிய செல்வந்தனாக மாறுகிறான். ஆனாலும் அவனுடைய பெயர் மாறவில்லை. யாக்கோபு என்னும் பெயர் 20 வருஷங்களாக தொடர்ந்து அவன் மேலேயே இருக்கிறது. கர்த்தர் பார்த்தார், இவனுக்கு பெயர் மாற்றம் செய்ய வேண்டிய நேரம் வந்தாயிற்று என்று சொல்லி ஒரு இடத்திலே அவன் வந்த பொழுது அந்த இடத்திலே கர்த்தருடைய தூதனானவர் அவனோடு கூட வெளிப்படுகிறார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய இந்த இடத்தை விட்டு உம்மை நான் போக விடேன் என்று சொல்லி கர்த்தருடைய தூதரானவரோடு கூட அவன் மல்யுத்தம் செய்கிறான். அவரை விட்டு விடாமல் என்னை நீர் ஆசீர்வதிக்கவே வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து அவரை பிடித்து கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய தூதரானவர் அவனை ஒழித்து அவனை தள்ளி போட பார்க்கிறார். பொழுது விடுகிறது, என்னை விடு என்று அவர் சொல்லும் பொழுதும் அவன் அவரை விடாமல் நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கட்டிப்பிடித்து அவரோட போராடி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த இடத்துல அவனுக்கு ஒரு புதிய பெயரை ஆண்டவர் சூட்டுகிறார். உன் பெயர் என்ன என்று கேட்கிறார். ஒன்றும் தெரியாததை போல அவருக்கு தெரியும். அவனுடைய பெயரும் தெரியும், அவனுடைய பூர்வீகம் தெரியும்.
என்னுடைய எதிர்காலம் தெரியும், இவன் எங்கே எப்படி முடிய போகிறான் என்றும் தெரியும். என்னுடைய சந்ததிகள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பூமியின் தூளைப் போல மாறுவார்கள் என்று சொன்ன தேவன் அவனை பார்த்து கேட்கிறார், உன் பேர் என்ன? அவன் சொல்லுகிறான், யாக்கோபு. இனி உன்னுடைய பேர் யாக்கோபு என்று அழைக்கப்படாமல் இஸ்ரவேல் என்று அழைக்கப்படும் என்று அவனுக்கு ஒரு புதிய நாமத்தை சூட்டுகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு புதிய பெயர் கிடைத்த இடத்திற்கு பெயர் பெனியேல். அல்லேலூயா. அந்த இடத்திற்கு யாக்கோபு பெனியேல் என்று பெயரிட்டான். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, யாக்கோபு பெனியேலிலும் தங்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 33:18 யாக்கோபு கானான் தேசத்தில் இருக்கிற சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான். இல்லையா சொல்லுவீங்களா? மக்னாயிமிலே தங்கவில்லை, பெனியேலிலே தங்கவில்லை. பேர்சபாவுக்காக திரும்பி போயிருக்கலாம், அங்கிருந்தான் புறப்பட்டான். அங்கேயாவது அவன் போய் சேர்ந்திருக்கலாம். பெத்தேலுக்கு தான் அவன் திரும்பி போக வேண்டும். ஆனால் மக்னாயிமிலும் இல்லை, பெனியேலிலும் இல்லை, பேர்சபாவிலும் இல்லை என்று அவன் ஓடி போய் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு ஒரு புதிய நாமத்தை கொடுக்கிறார். யாக்கோபு என்பவன் இஸ்ரவேலாக மாறுகிறான். ஆனால் இஸ்ரவேல் என்று நாமம் சூட்டப்பட்டிருந்தாலும் அவனுடைய சுபாவம் இன்னும் மாறவில்லை. அவனுடைய வாழ்க்கையில் எடுக்கும் தீர்மானங்கள் எல்லாம் தானாகவே எடுக்கும் ஒரு நிர்பந்தத்துக்குள்ளாக யாக்கோபு இருந்தான். இப்பொழுதும் முழுவதுமாக தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கவில்லை. கொடுத்திருந்தால் அவன் கேட்டிருப்பான், கர்த்தரும் வெளிப்படுத்தி இருப்பார். 16 நீ வர வேண்டிய இடம் பெயர்சபா அல்லது பெத்தேல் என்று கர்த்தர் சொல்லி இருப்பார். மக்னாயிமிலே நீ தங்கவில்லை, அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. பெனியேலிலே நீ ராத்தங்கினாய், ஆனால் நிரந்தரமாக அங்கே கூடாரம் போடவில்லை, அதை குறித்தும் எனக்கு கவலை இல்லை என்று கர்த்தர் சொல்லி இருப்பார். ஆனால் நீ வந்து சேர வேண்டிய இடம் பெத்தேல் என்று அவனுக்கு வெளிப்படுத்தி இருப்பார், கேட்டிருந்தார். ஆனால் கர்த்தருடைய பிள்ளையே, அவன் கேட்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களிலே நமக்கு வழி நடத்துதல் இல்லாமல் இருப்பதனுடைய காரணம் கர்த்தரிடத்திலே நாம் கேட்பதில்லை என்பதே. அல்லேலூயா சொல்லுவீங்களா? ஆண்டவர் என்னோட பேசுகிறதில்லை என்று நாம் பல நேரங்களிலே சொல்லுகிறோம். என்னை பார்த்து ஒரு மனிதர் கேட்டார், உங்களோட கர்த்தர் பேசுகிறார்? நான் சொன்னேன், எஸ், அவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? நான் சொன்னேன், இந்த புஸ்தகத்தின் மூலமாக பேசுகிறார். அல்லேலூயா. இந்த புஸ்தகத்தை கையில் எடுத்து கண் கலங்கி சஞ்சலத்தோட பாரமுள்ள இருதயத்தோடு நான் எப்பொழுதெல்லாம் அழுது ஜெபித்து இந்த வேத புஸ்தகத்தை வாசித்து இருக்கிறேனோ அன்றெல்லாம் கர்த்தர் என்னுடனே பேசி இருக்கிறார். நான் நடக்க வேண்டிய வழிகளை எனக்கு காண்பித்திருக்கிறார். நான் போக வேண்டிய இடங்களை எனக்கு குறித்திருக்கிறார். நான் செய்ய வேண்டிய காரியங்களை எனக்கு ஆண்டவர் இதன் மூலமாக பேசி குறித்து தந்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளையே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில வழி நடத்துதல் என்று நினைப்பதனுடைய காரணம் என்ன தெரியுமா? வழி நடத்துதலுக்காக நீங்கள் ஜெபிக்கிறது இல்லை என்பதே. ஒரு நாளும் வழி எது என்று கேட்ட பிள்ளைக்கு வழி காண்பிக்காமல் என் தேவன் இருந்ததே இல்லை. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவனாக தீர்மானித்து சாலேம் என்னும் சீகேமுடைய பட்டணத்திற்கு அருகே சென்று பட்டணத்திற்கு எதிரே கூடாரம் போட்டான் என்று பார்க்கிறோம். அந்த காலத்தில் இவர்கள் தேசாந்திரிகளாக போய்கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் ஒரு இடத்தை தெரிந்து கொள்வதற்கு முதல் காரணம் அங்கே தண்ணீர் இருக்க வேண்டும் என்பதே. அங்கே தண்ணீர் இருக்க வேண்டும், மேய்ச்சலுக்கு விளைச்சல் இருக்க வேண்டும் என்ற 2 காரணங்கள் மட்டுமே அவர்கள் எந்த இடத்துல தங்க வேண்டும் என்பதை அவர்கள் தீர்மானிக்க ஏதுவாக உதவியாக இருந்தது. நான் நினைக்கிறேன் சீகேம் நல்ல இடமாக இருந்திருக்கக்கூடும். ஐ டோன்ட் நோ அபவுட் ஷேகேம். சீகேம் நல்ல இடமாக இருந்திருக்கக்கூடும். I'm just believing because Shechem must have had good pasture land. நல்ல விளை நிலங்கள், விளைச்சல்கள் அந்த தேசத்தில், அந்த பிரதேசத்தில் இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஏராளமான எருதுகளோட, காளைகளோட, ஆட்டுக்கடாக்களோட அவன் வந்து சேரும் இடத்துல 1 தண்ணீர் இருக்க வேண்டும், 2 விளைச்சல் இருக்க வேண்டும். இல்லை என்றால் மேய்ச்சல்கள் எல்லாம் மடிந்து போகும். அது 2மே அந்த இடத்துல இருந்ததுனாலே கண்களினாலே பார்த்தான், புத்தியினாலே தீர்மானித்தான், சீகேமிலே நான் தங்குவேன் என்று சீகேமிலே கூடாரம் போட்டான். அதனுடைய விளைவு கர்த்தருடைய பிள்ளையே, அவனுக்கு நடக்கக்கூடாத அசம்பாவிதமான காரியங்களுடைய வாழ்க்கையில் நடந்தன என்று பார்க்கிறோம். அவனுடைய பெண் பிள்ளையான தீனான் தேசத்தை பார்க்கும்படி வெளியே போன பொழுது சீகேம் பட்டணத்தின் அதிபதியினுடைய மகன் அவள் மேலே கண்ணை வைத்து அவளை கெடுத்து போட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அதன் விளைவாக இவனுக்கு இருந்த பிள்ளைகள் எல்லாமே, என்ன சொல்கிறது அவங்களை குறித்து, எல்லாமே இவனை விட பயங்கரமான பராக்கிரமசாலிகள். யாக்கோபு பராக்கிரமசாலியா என்று எனக்கு தெரியாது.
யாக்கோபை ஏமாற்றுபவன், யாக்கோபு தந்திரசாலி, யாக்கோபு கடுமையாக உழைப்பவன். ஆனால் இவனுக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாமே ஒவ்வொன்றை குறித்தும் பக்கம் பக்கமாக எழுதலாம், பக்கம் பக்கமாக பத்தியாக பேசலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் இவனுக்கு பிறந்தன. 11 பிள்ளைகளிலே 10 பேர்களும் சேர்ந்து பேசுகிறார்கள், எங்கள் தங்கைக்கு, எங்களுடைய சகோதரி தீனாளுக்கு இழைக்கப்பட்ட இந்த கொடுமைக்கு நாங்கள் திரும்பி ஏதாவிலும் செய்வோம் என்று சொல்லிக்கொண்டு போகிறார்கள். தந்திரமாக யாக்கோபுடைய பிள்ளைகளாயிற்றே, தந்திரமாக சீகேம் பட்டணத்தாரை பார்த்து அவர்களுடைய சமரசமாக பேசுகிறதை போல பேசி அவர்களை கொன்று போடுகிறதை பார்க்கிறோம். அந்த சீகேம் தேசத்து ஆண் பிள்ளைகளை எல்லாம் இவர்கள் பட்டய கருக்கினாலே கொன்று போட்டார்கள். வேதனையிலே இருக்கும் பொழுது விருத்த சேதனம் பண்ணினால் தீனாலை தருகிறோம் என்று சொல்லி விருத்த சேதனம் பண்ணி 3வது நாளிலே வேதனை உக்கிரமாக இருக்கும் பொழுது அவர்கள் நினையாத நேரத்தில் பலவீன நிமிஷத்தில் அவர்கள் மேலே பாய்ந்து அந்த பட்டணத்தின் எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று போட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய பிள்ளையே, violence does not serve any purpose. தீவிரவாதம், துணிச்சலான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எதற்குமே உதவி செய்யாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைக்கு நீதிமான் என்று பெயர். நீதிமானை குறித்து வேதம் பல காரியங்களை சொல்லுகிறது. அதில் ஒரு காரியம், நீதிமான் அசைக்கப்படுவதில்லை. ஆமென். தாவீது சொல்லுகிறான், அவனுக்கு பல பிரச்சனைகள், பல சோதனைகள் அவனுக்கு விரோதமாக வந்தது. ஆனால் எந்த பிரச்சனையிலும் அவன் தலை குனிந்து போக வேண்டிய நிலைமை ஏற்படவில்லை. அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளை என்றால், கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை நீங்கள் விசுவாசித்து நீங்கள் அவருடைய இரட்சிப்பை ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால், கர்த்தருடைய பிள்ளையான உங்களுக்கு பெயர் நீதிமான். நீதிமானாகி நீங்கள் அசைக்கப்படாமல் இருக்க வேண்டும். எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விரோதமாக சீறுகின்ற சிங்கங்களைப் போல எத்தனை பேர்கள் வந்தாலும் உங்களுடைய சாந்த குணத்தை நீங்கள் வெளிப்படுத்தும் ஒரு வாய்ப்பாக அதை பார்த்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் என்னிடத்திலே கேட்கிறார். பிரசங்கிக்கிற நானும் ஆகாதவனாய் போகாதபடிக்கு நான் எனக்காகவும் ஜெபித்துக் கொள்ளவும் நீங்களும் எனக்காக ஜெபித்துக் கொள்ளும்படி கேட்கிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த சீகேம் என்னும் இடத்துல 10 வருஷங்கள் யாக்கோபு கூடாரம் போட்டு கூடியிருந்தான். 10 வருஷங்கள் என்று வேதம் சொல்லவில்லை. கணக்கு போட்டு பார்த்தால் 10 வருஷங்கள் அந்த இடத்துல அவன் தங்கி இருந்திருக்க கூடும் என்று நமக்கு தெரிய வரும். சீகேமிலே சகல வசதிகளுடன் யாக்கோபு தங்கி இருந்தான். பெத்தேலை குறித்து மறந்து போனான். He forgot all about Bethel. Bethel was his destination. Bethel was his destiny. Bethel was his calling. Bethel அவனை அழைத்து கொண்டே இருந்தது. இந்த இடத்திலே தானே கர்த்தர் உனக்கு தரிசனமானார். இந்த இடத்திலே தானே உடன்படிக்கையின் தேவன் உன்னோடே பேசினார். இந்த இடத்திலே தானே வானத்தின் வாசல் உனக்கு வெளிப்பட்டது. இந்த இடத்திலே தானே தேவனுடைய வாசஸ்தலம் இது என்று நீ கண்டுபிடித்தாய் என்று பெத்தேல் அவனை அழைத்து கொண்டு இருக்கும் பொழுதும் பெத்தேலுக்கு போகாமல் சீகேமிலே கூடாரம் போட்டு அங்கே 10 வருஷங்கள் யாக்கோபு தங்கி இருந்தான் என்று பார்க்கிறோம். விளைவு என்ன? விளைவு யாக்கோபு சொல்லுகிறான், இந்த தேசத்திலே என்னுடைய வாசனையை நீங்கள் கெடுத்து போட்டீர்களே. ஆண்டவர் அழைக்காத இடங்களிலே கர்த்தருடைய பிள்ளையை நீங்களும் நானும் போகும் பொழுது சாட்சி இல்லாத வாழ்க்கையே விளைவாக இருக்கும் என்று யாக்கோபினுடைய வாழ்க்கை நமக்கு காண்பிக்கிறது. Do you know why certain things are happening recurrently in your life? That's because you are not where God has asked you to be. சில காரியங்கள் திரும்ப திரும்ப உங்களுடைய வாழ்க்கையில உங்களை புரட்டி போட்டு கொண்டிருப்பது ஏன் தெரியுமா? கர்த்தர் சொன்ன இடத்திலே நீங்கள் இருக்காமல் நீங்கள் நினைத்த இடத்திலேயே நீங்கள் தங்கி கொண்டிருப்பதினாலே கர்த்தருடைய பிள்ளையை அந்த நெகட்டிவ் பேட்டர்ன்ஸ் ஆர் கண்டினியூவிங் இன் யுவர் லைஃப். ஆனால் இன்று ஒரு காரியத்தை தீர்மானியுங்கள், நான் நினைக்கிற இடங்களிலே அல்ல, கர்த்தர் எனக்கு குறித்த இடத்திலே, கர்த்தர் எனக்கு காண்பித்த பெத்தேலிலே நான் இருப்பேன் என்று நீங்கள் நினைத்தால், என்று தீர்மானித்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதனால் இன்றைக்கி சாயந்தரமே பெட்டி எடுத்துகிட்டு நான் பெங்களூருக்கு போகிறேன், பாஸ்டர் சொல்லிட்டாரு, நான் பூனேக்கு போகிறேன், நான் பெங்களூருக்கு போகிறேன் என்று சொல்லி எங்கேயுமே போயிடக்கூடாது. பெத்தேல் என்பது ஆதியாகம புஸ்தகத்திலே வார்த்தையின்படி ஒரு இடம். ஆனால் பெத்தேல் என்பது கர்த்தர் உங்களுக்கு குறித்திருக்கும், உங்களுக்கு சொல்லி இருக்கும் அவருடைய சித்தம். அதுதான் பெத்தேல். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுவீங்களா? பெத்தேல் இஸ் a place where God has revealed his purpose to you. தம்முடைய சித்தத்தை, தம்முடைய திட்டத்தை உங்களுக்கு வெளிப்படுத்தின இடம்தான் பெத்தேல். நீங்கள் அந்த இடத்துல இருக்க வேண்டும் என்று தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன்.
அல்லேலூயா சொல்லுவீங்களா? இது தேவனுடைய வீடு, இது தேவன் எனக்கு காண்பித்த வானத்தின் வாசல், இது தேவன் எனக்கு வெளிப்பட்ட இடம், உடன்படிக்கையின் தேவன் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களை எனக்கு தருவேன் என்று சொன்ன இடம் பெத்தேல். அந்த இடத்துல நீங்கள் இருக்க வேண்டும் கர்த்தருடைய பிள்ளையே. அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. அவனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட இந்த அசம்பாவிதத்தினாலே சீகேமை விட்டு பெத்தேலுக்கு அவன் போக வேண்டியதாக இருந்தது. பெத்தேல் என்ன என்று சொல்லுகிறேன்? பெத்தேல் தேவன் அவனுக்கு தரிசனமான இடம். பெத்தேல் தனக்கு புதிய நாமத்தை அடையாளத்தை அவனுக்கு பெற்று தந்த இடம். பெத்தேல் தேவனுடைய உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் வாக்கு பண்ணப்பட்ட இடம். பெத்தேல் யாக்கோபு குடியிருக்க வேண்டும் என்று தேவன் தெரிந்தெடுத்த இடம். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். 35:1 தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து, அங்கே கொஞ்ச நாள் கூடாரம் போடு என்று கர்த்தர் சொல்லவில்லை, அங்கே ராத்தங்கு என்று கர்த்தர் சொல்லவில்லை. It was not a permanent, it was not a temporary dwelling place, it was to be a permanent dwelling place. கொஞ்ச நாட்கள் தங்கி இருக்கும்படி பெத்தேலுக்கு போ என்று சொல்லவில்லை. அதை சில நேரங்களிலே இவனுடைய தகப்பன்மார்களுக்கு சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துனுடைய தாய்க்கும் பூமிக்குரிய தகப்பனுக்குமே அதை சொன்னார். கோபம் ஒழிந்து போகும் மட்டும், அவன் போகும் மட்டும் எகிப்தில் நீங்கள் இருக்க வேண்டும். கொஞ்ச நாள் இருக்க வேண்டிய இடம் பெத்தேல் அல்ல, அது எகிப்து. சில நேரங்களில் அடிமைத்தன வீட்டில் கொஞ்ச நாள் இருக்கும்படி செய்வார். ஆனால் அடிமைத்தன வீட்டிலேயே நித்திய காலமாக கர்த்தருடைய பிள்ளை இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. நீங்கள் திரும்பி கொண்டு வரப்பட்டு இருக்கிறீர்கள் என்றால் அது பெத்தேலுக்காக இருக்கட்டும். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்க. பெத்தேல் யாக்கோபு குடியிருக்க வேண்டும் என்று தேவன் தெரிந்தெடுத்த இடம். பெத்தேல் தேவனுடைய வீடு இருக்கும் இடம். அது வானத்தின் வாசல். அது நீங்கள் தங்கி செழிக்க வேண்டிய இடம். ஆனால் பெத்தேலுடைய மிகப்பெரிய விசேஷம் இது எதுவுமே அல்ல. எது என்று சொல்லுகிறேன்? பெத்தேலுடைய மிகப்பெரிய விசேஷம் அது பூமியில் வானத்துக்கு ஏறி இறங்க ஏணி ஒன்று வைக்கப்பட்ட இடம். கைகளை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும்படி கேட்கிறேன். That is the most, hallelujah, that is a beautiful thing about Bethel. பெத்தேலை குறித்து மிகவும் அழகான ஆசீர்வாதமான காரியங்களிலே முதன்மையான காரியம் எது? வானத்தை எட்டும்படி பூமியிலே ஒரு ஏணி வைக்கப்பட்ட இடம்தான் பெத்தேல். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அந்த ஏணி என்ன என்று சொல்லுகிறேன் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 51வது வசனத்திலே இயேசு கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாகிய நாத்தான்வேலை பார்த்து, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றாரே. அதுதான் பெத்தேலுடைய பூரண விசேஷம். சுவிசேஷம் அல்ல, பூரண விசேஷம். The complete package of Bethel is this. That's where God reveals Jesus Christ. ஆமென் சொல்லுவீங்களா? பழைய ஏற்பாட்டில் ஆதியாகம புஸ்தகம் 28 யாக்கோபு பார்த்த பெத்தேல், யாக்கோபு கண்ட பெத்தேலில் இருந்த ஏணி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எத்தனான யாக்கோபு, ஏமாற்றுக்காரனான யாக்கோபு, தகுதியில்லாத யாக்கோபு தரிசித்தான். கைகளை விட்டு தேவனை மகிமைப்படுத்தும். கபடுள்ள இஸ்ரவேலனாகிய யாக்கோபு வானத்திற்கு ஏறி போகும்படி வைக்கப்பட்டிருந்த, பூமியில வைக்கப்பட்டிருந்த ஏணியை பார்த்தான் என்று பார்க்கிறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரத்திற்கு வந்த பொழுது இயேசு நாத்தானுவேலை பார்த்து என்ன சொன்னார்? கபடற்ற உத்தம இஸ்ரவேலனே. வேறு எந்த சீஷனையும் பார்த்து கர்த்தர் இதை பேசவில்லை. வேத புஸ்தகத்தை புரட்டி வாசித்து கொண்டு அத்தி மரத்தின் கீழே தங்கி இருந்த நாத்தானுவேலை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், நீ கபடற்ற உத்தம இஸ்ரவேலன். முன்னொரு நாளிலே கபடுள்ள இஸ்ரவேலனுக்கு நான் இந்த தரிசனத்தை காண்பித்தேன். புதிய ஏற்பாட்டிலே பிள்ளையே, கபடற்ற உத்தம இஸ்ரவேலனாகிய உனக்கு நான் திரும்ப இந்த தரிசனத்தை காண்பிக்கிறேன். இந்த தரிசனத்தினுடைய பெயர் பொருள் உனக்கு விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக. இனி முதற்கொண்டு நாத்தானுவேல் இன்னும் சீஷனாக மாறவில்லை. கொஞ்ச நேரத்தில் அத்தி மரத்தின் கீழிருந்து எழுந்து இயேசுவுக்கு பின்னால் போகிறான். போன உடனே
அன்று முதற்கொண்டு இயேசு பூமியில் இருக்கும் காலம் வரைக்கும் நாத்தான்வேலே, பேதுருவே, மற்ற அப்போஸ்தலர்களை, சீஷர்களை நீங்கள் பார்க்க போகிற காரியம் இந்த வானம் திறந்திருக்கிறதையும். வானம் திறந்திருக்கிறது, அது என்ன? வானத்தின் வாசல். தேவதூதர்கள் மனுஷகுமாரத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். லேலியா சொல்லுவீங்களா? பழைய ஏற்பாட்டில் 28வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 28 ஏணியாக தம்மை காண்பித்தவர் புதிய ஏற்பாட்டில் தம்மை சிலுவையாக காண்பிக்கிறார். லேலூயா. ஒரே பொருளினாலே செய்யப்பட்ட, ஒரே வஸ்துவினாலே செய்யப்பட்ட 2 பொருட்கள். ஒன்று ஏணி, ஏறுவதற்கும் இறங்குவதற்கும் உதவும். ஒன்று சிலுவை, சிலுவை மரம். லேலூயா. யாக்கோபு பெத்தேலில் கண்ட தரிசனத்தை கர்த்தர் நாத்தானுவேலுக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த ஏணி என்ன என்று சொல்லுகிறேன். இந்த ஏணினா என்ன? வானத்திற்கு ஏறுகிறதும் இறங்குகிறதும், தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குகிறதுமான காரியத்தை பார்த்தான் என்று யாக்கோபு சொல்லுகிறான். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வசனம். This ladder represents Jesus Christ, the only mediator between heaven and the earth. வானத்திற்கும் பூமிக்கும் இடையே இருக்கும் ஒரே மத்தியஸ்தரான இயேசு கிறிஸ்துவே இந்த ஏணி என்று பவுல் எழுதுகிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. ஆமென் சொல்லுவீங்களா? ஆமென் சொல்லுவீங்களா? உங்களுக்கும் எனக்கும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்பட்ட அந்த விசேஷம், அந்த தரிசனம், அந்த சத்தியம் யாக்கோபுக்கு என்றோ வெளிப்படுத்தப்பட்டது. கர்த்தருடைய பிள்ளையே, யாக்கோபின் தேவன் இன்று என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன். யாக்கோபனுடைய லேலூயா, பெனியேல் என்னும் இடத்துல என்னை விடு பொழுது விடுகிறது என்று சொன்ன தேவனுடைய பெயர் என்ன தெரியுமா? கர்த்தருடைய தூதனானவர் என்று அங்கே எழுதப்பட்டிருந்தாலும் he was a pre-incarnate Jesus Christ. இயேசு கிறிஸ்து அவனை ஆசீர்வதிக்கும்படி போராடி உன்னுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள் என்று சொல்லி அவனிடத்தில் இறங்கி வந்தாரே, அந்த இயேசு கிறிஸ்து ஏணியாக காட்சியளித்தார், மத்தியஸ்தராக வெளிப்படுகிறார், சிலுவையிலே தம்மையை ஒப்பு கொடுத்தார். ஆமென் சொல்லுவீங்களா? அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 12வது வசனத்தில் பேதுருவானவன் இப்படி சொல்லுகிறான். அப்போஸ்தலனாகிய பேதுரு இப்படி சொல்லுகிறான், அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்று பார்க்கிறோம். லேலுயா சொல்லுவீங்களா? இப்பொழுது பெத்தேல் என்ன என்று கேட்டுக்கொள்ளுங்கள். பெத்தேல் வானத்தின் வாசல் என்று உங்களுக்கு தெரியும். பெத்தேல் தேவனுடைய வீடு என்று உங்களுக்கு தெரியும். பெத்தேல் உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்கள் யாக்கோபுக்கு வெளிப்படுத்தப்பட்ட இடம் என்று தெரியும். பெத்தேலை குறித்து இன்னொரு காரியத்தையும் சொல்லணும். பெத்தேலில் தான் முதல்ல எனக்கு இன்னென்ன நன்மைகளை நீ செய்து என்னை பத்திரமாக தேசத்திற்கு, சொந்த தேசத்திற்கு திருப்பி கொண்டு வந்தால் நான் உமக்கு தசம பாகத்தை கொடுப்பேன் என்று யாக்கோபு தீர்மானித்த இடமும். அல்லேலூயா. அதுவும் பெத்தேலுடைய விசேஷம். கர்த்தர் நல்லவர். இவனுடைய தாத்தாவான ஆபிரகாம் ஒரு யுத்தம் முடித்து வெற்றிகரமாக திரும்பி வரும்பொழுது மெல்கிசதேக் என்னும் சாலேமின் ஆசாரியன் வெளிப்பட்ட பொழுது அவனுக்கு தசம பாகத்தை கொடுத்தான் என்று பார்க்கிறோம். It took a battle victory for Abraham to decide to give tithe to God. யாக்கோபு ஆனால் அப்படி இல்லை. யாக்கோபுக்கு வெற்றி கிடைத்தால் அதை நான் என் கைகளிலே பெற்றுக்கொண்டால் தருவேன் என்று அவன் பொருத்தனை பண்ணிக்கொண்ட இடம்தான் பெத்தேல் என்று பார்க்கிறோம். ஆனால் பெத்தேலுடைய மிகப்பெரிய விசேஷம் என்னவென்று நான் சொன்னேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மை ஒரே மத்தியஸ்தராக வெளிப்படுத்தின இடம்தான் பெத்தேல். பெத்தேல் என்பது ஒரு சுவிசேஷ தரிசனம். இட் இஸ் அ விஷன் ஆஃப் த காஸ்பல். அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா சொல்லுவீங்களா? பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையே ஒரு பாலமாக இருக்கும் என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பெத்தேல் ஒரு சுவிசேஷ தரிசனம். பெத்தேலில் காண்பிக்கப்பட்ட தரிசனம் கிறிஸ்து இயேசுவில் நிறைவேறினது. நீங்கள் இருக்க வேண்டிய இடம் பெத்தேல். அதுவே வானத்தின் வாசல், அதுவே தேவனுடைய வீடு. கண்களை மூடுவோம், எழுந்து நிற்போம், பந்திக்கு ஆயத்தமாகும்.